பெண்களை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது? அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், வைதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்சா, பெண் குழந்தை பற்றி நன்மாராயணம் கூறப்பட்டால். பெண் குழந்தையினாலே என்ன? பெண் என்றாலே என்ன? இஸ்லாம் என்ன சொல்லுது? பெண் என்றாலே உனக்கு நன்மாராயணம் கூறப்படக்கூடிய நல்ல செய்தி. உனக்கு பெண் குழந்தை பிறந்துருச்சா, அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷப்படுங்கள். ஏன்? அவள் உன்னை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்ல போகிறாள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு நபித்தோழியர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு 2 பெண் குழந்தை இருக்குது, என்னுடைய நிலைமை என்ன அப்படின்னு வந்து கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் ஆல ஜாரியத்தைனி தகல்து அன வஹுவல் ஜன்னா கஹாத்தைன், யார் 2 பெண் குழந்தைகளை வளர்த்தெடுக்கிறார்களோ நானும் அவரும் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் இவ்வாறு இருப்போம். தங்களுடைய 2 விரற்களை சுட்டிக்காட்டி சொல்றாங்க, நானும் 2 பொம்பளை பிள்ளையை பெற்ற மனுஷனும் நாளை மறுமை நாள்ல சொர்க்கத்தில் இப்படி இருப்போம். யாருக்கு 2 பெண் பிள்ளைகளோ அல்லது 2 சகோதரிகளோ, யாருக்கு 3 பெண் பிள்ளைகளோ அல்லது 3 சகோதரிகளோ இருந்து அவர்களை இவர் நல்ல முறையிலே வளர்த்தெடுத்தால், அந்த குழந்தைகளின் மூலமாக, அந்த சகோதரியை வளர்த்ததின் மூலமாக, அந்த பிள்ளையை வளர்த்ததின் மூலமாக அவர் நாளை மறுமை நாளிலே சொர்க்கம் போவார் என்று ரசூலுல்லாஹ் சொல்லல, சொர்க்கத்தில் என்னோடு இருப்பார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது பெண் பிள்ளைகளை ஒழுக்கமான முறையிலே, அழகான முறையிலே வளர்த்தெடுப்பது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தருகிறார்கள். ஆனா இன்னைக்கு பொம்பளை புள்ள பிறந்தாலே, பொம்பளை புள்ளன்னு வந்தாலே என்னமோ நமக்கு பொம்பளை புள்ள பிறந்துருச்சே என்னமோ கவலை மாதிரி, என் சொத்தெல்லாம் அழிஞ்சு போனது மாதிரி, இப்படித்தான் அன்னைக்கு ஜாஹிலியத்து காலத்து மக்கள் இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், பெண் குழந்தையை பற்றி அவர்களுக்கு நற்செய்தி கூறப்பட்டால் அவருடைய முகமெல்லாம் கருத்து விடுமாம், எதையோ இறந்தவனை போன்றவன் ஆகி விடுவான். அப்படியாப்பட்ட ஒரு நிலைமை இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறதா இல்லையா? பொம்பளை புள்ள பிறந்து கவலைப்படுறான். பொம்பளை புள்ள பிறந்தா வீட்டில் ஒரு சகோதரி பெண்ணாக இருக்கிறாள், என்னுடைய தங்கச்சி எனக்கு தாத்தா, சந்தோஷப்படுங்கள். அவர்களை நான் நல்ல முறையிலே வளர்க்க வேண்டும், இவர்கள் மூலமாக நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.